சிறப்பு நற்கருணை ஆராதனையில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த வழிபாட்டை நமக்காக தலைமையேற்று சிறப்பு செய்ய வந்திருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஏடி மைக்கேல் அவர்கள். தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கும்படியாகவும் மேற்கொள்கிற எல்லா முயற்சியிலும் இறைவன் அவருக்கு துணையாக இருக்கும்படியாகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். இறை இறக்க பெருவிழா. எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இரக்கமுள்ள மனிதர்களாக வாழக்கூடிய அருளை இந்த வேளையில் வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த வழிபாட்டு முழுக்க நாம் இறைவனத்திலே உருக்கமாக இறைஞ்சுவோம். இந்த வழிபாட்டில் பக்தி பரவசத்தோடு பங்கெடுப்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உயிர்ப்பு பெருவிழாவினுடைய அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட திரு அவை அழைத்திருக்கின்றது. நம்முடைய இந்த இரக்கத்தின் மலையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடவும் பெற்றுக்கொண்ட கடவுளுடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லவும் இறை இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நான் பல சூழல்களில் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத தருணங்களுக்காக மன்னிப்பு கோரவும் மீண்டும் ஆண்டவருடைய இறை இரக்கத்தை வாழ்வாக்குவோம் என சொல்லி புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த திருமலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என நான் நம்புகின்றேன். வெறுமனே கடவுளிலிருந்து பெறுவது மட்டுமல்ல, கடவுளிலிருந்து பெற்றதை கொடுப்பதும் இரக்கம். கடவுளுடைய இரக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன். கடவுளுடைய பெரும் கருணையை நான் அனுபவித்திருக்கிறேன். கடவுளுடைய பெரும் கிருபையை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். கடவுளுடைய பெரும் இரக்கத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் நான் அனுபவித்திருக்கிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நேற்று வரை நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நேற்று வரை நம்மோடு நடந்து இந்த திருமலைக்கு வந்தவர்கள் இன்றைக்கு நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என சொல்லவில்லை. கடவுள் உங்களுக்கு கருணை காட்டி இருக்கிறார். தொடர்ந்து தனது பேரிரக்கத்தால் பெரும் கிருபையால் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பாவங்களை துரோகங்களை செய்திருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் கடந்து நேசிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த பரிசுத்த மலையிலிருந்து இன்றைக்கு
பரிபூர்ண பலனினால் நம் எல்லோரையும் நிரப்புவதற்காக நற்கரணை வடிவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவரை பார்த்து என்னை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறாய் என கேட்டால், நற்கரணைக்கு பின்னால் இருக்கிற சிலுவையை காட்டி அவர் நமக்கு சொல்லுவார், அந்த சிலுவையில் செத்து போகிற அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு என் மீது நீ இரக்கப்படுகிறாய் என கேட்டால், அந்த சிலுவையிலிருந்து மீண்டும் உயிர் தெழுந்து உனக்காகவே நான் வந்திருக்கிறேன், அந்த அளவுக்கு உன் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன் என இறைவன் சொல்லுவார். இந்த புண்ணிய பூமியிலே, இந்த பரிசுத்த திருத்தலத்திலே, இறை இரக்கத்தின் மலையிலே, கல்வாரி குன்றிலே நம் எல்லோரையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒரு மாலை பொழுது நம் எல்லோருக்கும் மாபெரும் ஆசீர்வாதத்தின் மாலை பொழுதாக, கடவுளுடைய இரக்கத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிற மாலை பொழுதாக, கடவுளுடைய பேரும் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களோடு கொடுக்கிற ஒரு உள்ளத்தை தருகிற ஒரு மாலை பொழுதாக இந்த மாலை பொழுது மாறிட வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். நம்புவோர் வாழ்வு பெறுவர் என இன்றைக்கு நாம் தலைப்படுத்திருக்கின்றோம். நம்புவோர் வாழ்வு பெறுவர். He is the living God. இவர் வாழும் கடவுள், இவர் வாழுகின்ற கடவுள் என்பதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். He is not the God of dead. செத்து போனவர்களின் கடவுள் இவர் அல்ல. இறந்தவர்களின் கடவுள் இவர் அல்ல. பாதாளத்திற்குள் போனவர்களுடைய கடவுள் இவர் அல்ல. நரகத்திற்குள் தள்ளப்பட்டவர்களுடைய கடவுள் இவர் அல்ல. வாழ்வோரின் கடவுள் இவர். Is a living God. Today you and I are invited to be a witness to this living God. இந்த வாழும் கடவுளுக்கு சான்று பகர நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த இரக்கத்தின் மலை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற மாபெரும் துவக்க அழைப்பு. வாழும் கடவுளுக்கு வாழும் மனிதர்களாக சான்று பகர நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உயிருள்ள கடவுள் இவர், உயிருள்ள தேவன் இவர். அப்பேற்பட்ட வல்லமை மிக்க தேவனை நம்புவோர் வாழ்வு பெறுவார்கள். இவரை நம்பி இதுவரை ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த உலகில் இல்லை. இவரை நம்பி இதுவரை வாழ்க்கையிலே வாழ்வின் துயரத்திற்கு தள்ளப்பட்டவர்கள் யாரும் இல்லை. இவரை நம்பி வாழ்க்கையில் அசிங்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அழிந்து போனவர்கள் யாரும் இல்லை. நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என மிக அழகாக சொன்ன தேவன் தான் இந்த தேவன். நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு சொன்னவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு இந்த பரிசுத்த மலையிலே, இந்த மாலை பொழுதினிலே, இந்த அழகான ஒரு அமைதி சூழலிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடிய கடவுள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடவுள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய வேதனைகளை, நோக்காடுகளை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடவுள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்பிக்கையோடு இரு. துக்கத்தோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாயா? மன வருத்தத்தோடு இங்கே நீ வந்திருக்கிறாயா? மனவேதனையோடு இங்கே வந்திருக்கிறாயா? எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு இங்கே வந்திருக்கிறாயா? நோய் நொடிகளோடு இங்கே நீ வந்திருக்கிறாயா? வயது மூப்பின் காரணமாக உடல் சோர்வோடு இங்கே நீ வந்திருக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி மனபாரத்தோடு இங்கே வந்திருக்கிறாயா? என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி எதிர்காலம் அமையும் என சொல்லி பல்வேறு விதமான சிந்தனைகளோடு இந்த மாலை பொழுது இங்கே வந்திருக்கிறாயா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய படிப்பு என்னவாகும், அவர்களது எதிர்காலத்தை சிந்தனைகள் என்னவாக இருக்கும் என்கிற பல்வேறு குழப்பங்களோடு இங்கே வந்திருக்கிறீர்களா? உங்கள் துக்கங்களை எல்லாம்
சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் இங்கே எழுந்தல் இருக்கிறார். நம்புங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். எல்லோரும் எழுந்து நின்று அந்த ஆண்டவரை நான் நம்புகின்றேன், அந்த ஆண்டவரை நான் விசுவசிக்கின்றேன், அந்த ஆண்டவரை நான் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த ஆண்டவரை நம்பி இருப்பதால் அதை அறிக்கையிடுகின்றேன், அறிக்கையிட்டதை வாழ்வாக்க போகின்றேன். இறைவா, எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும் என சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்தோடு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கரங்களை மேலே உயர்த்தி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்பிக்கை கொள்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். தன்னை நம்புபவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். தன் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவர் கை நெகிழ்ந்து விட மாட்டார். விவிலியத்திலே அநேக நபர்களை பார்க்கின்றோம். யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய கருணையை பார்த்தார்கள். யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ கடவுளுடைய பெரும் இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், பெரும் கருணை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், பேர் ஆதரவை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கண்டார்கள். விழுச்சையிலிருந்து எழுந்தார்கள், எழுந்து நடந்தார்கள். நாமும் கூட அப்படி நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து பாடுவோம். நொறுங்குண்ட இதயம் பேச்சுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் பேச்சுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார்.
துடைக்கின்றார். கரங்களை மேலே உயர்த்தி உன் கண்ணீர் துடைக்கின்றார். எல்லோரும் ஒப்பு கலங்கவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். கலங்கிடவே வேண்டாம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட கலங்கிடவே மாட்டார். வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஒப்பு கொடுத்து பாடுங்கள். வேண்டாம். எல்லோரையும் ஒப்பு கொடுங்கள். கலங்கிடவே குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள். உங்கள் கவலைகளை ஒப்பு கொடுங்கள். உங்கள் மன வருத்தங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பாரங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்கள். நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். இறை இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நலன் தருவார், பலன் தருவார், ஆற்றல் தருவார், சுகம் தருவார், நல்ல எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தந்துடுவார். நம்பிக்கையோடு இறை இரக்கத்தின் மலையிலே, இறை இரக்கத்தின் மலையிலே ஒப்பு கொடுத்து பாடுவோம். வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம். இறை இரக்கத்தின் கடவுள் நற்கருணை வடிவாய் நம் மத்தியில் எழுந்தருளி நிற்கிறார். மகனே மகளே, இந்த மாலை பொழுதை உனக்கான மாலை பொழுதாக கடவுள் மாற்றப் போகிறார். உனக்கான மாலை பொழுதாக கடவுள் மாற்றப் போகிறார். உன் குடும்பத்திற்கான மாலை பொழுதாக இந்த மாலை பொழுது மாறப்போகிறது. நீ இன்றைக்கு யாரோ ஒருவரை உன் இதயத்தில் ஏந்தி வந்திருக்கிறாய். அதனுடைய உன் கணவரை பற்றிய கவலையாக இருக்கலாம், உன் மனைவியை பற்றிய கவலையாக இருக்கலாம், உனது தாய் தந்தையை பற்றி கவலையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், உள்ளத்து வேதனைகளாக இருக்கலாம், மன வருத்தங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாரத்தை, ஏதோ ஒரு சுமையை, ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சுமந்து வந்திருக்கிறீர்கள். இறை இரக்கத்தின் மலையிலே இறக்கி வையுங்கள். நம்பினால் வாழ்வு பெறுவோம், நம்பினால் வாழ்வு பெறுவோம். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே காப்பவர், இயேசுவே காப்பவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே விடுவிப்பவர், இயேசுவே விடுவிப்பவர், இயேசுவே இரக்கத்தின் கடவுள், இயேசுவே இரக்கத்தின் கடவுள், இயேசுவே கருணையின் தேவன், இயேசுவே கருணையின் தேவன், இயேசுவே பெரும் கருணையின் ஆற்றல், இயேசுவே பெரும் கருணையின் ஆற்றல், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அன்புக்கினிய சகோதரமே, பைபிள்ல இருந்து ஒரு 5 கேரக்டர் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன தியானம் மாதிரி தான் இருக்கும், பொறுத்துக்குங்க. ஆனால் ஒரே அட்டஸ்டச்சாக இருக்காது. பூசையில் ஒரு 3 பேரை பார்ப்போம், ஆராதனை நேரத்தில் ஒரு 2 பேரை பார்ப்போம். அந்த 5 பேர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். விவிலியத்தில் முழுக்க விவிலியத்தில் இருக்கிற ஒரு செய்தியை தான் நாம் இன்னைக்கு இந்த இரக்கத்தின் மலையில் அமர்ந்து பார்க்க போகிறோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35 43 வரை இருக்கிற வசனங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35 43 வரை இருக்கிற வசனங்கள். இது முதல் கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர். இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். புதுசாலாம் இல்லை, பல தடவை நீங்கள்
இதை வாச்சிருப்பீங்க, பல தடவை நீங்கள் இதை தியானிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த நாளில் தியானிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் உங்களோடு இணைந்து நானும் தியானிக்க ஆசைப்படுகின்றேன். இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருப்பதை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உம் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார். உடனே அவன் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினான். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுகிறார். இன்றைக்கு we need to go between the lines. இந்த மொத்தமாக அப்படியே வாட்சா ஒரு புதுமை நடந்துச்சு, என்ன இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய புதுமை செஞ்சுருக்கிறாரு, இதுவும் ஒரு புதுமை, இது ஒரு பெரிய இதுவா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் உடச்சி உள்ளே போனோம்னா பிட்வீன் த லைன்ஸ், பைபிளை எப்போவுமே அப்படியே மொத்தமாக வாச்சிடக்கூடாது. அப்படியே உள்ளே போய் ஒரு லைனுக்குள்ளே அப்படியே உள்ளே போனீங்கன்னா அப்படியே தேனா, ஆறா, அமுதா, கத்தியா, ஈட்டியா நிறைய உள்ள புதஞ்சிருக்கும். இன்றைக்கி அதை தான் நாம் முதல் பகுதியில் எடுத்துக்க போகிறோம். பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நடக்கிற சூழல், இயேசு கலிலேயா பயணத்தை முடித்துக்கொண்டு எருசலேம் நோக்கி போகிறார். கலிலேயா என்பது ஜாலி, எருசலேம் என்பது ஜோலி, முடிஞ்சு போச்சு. அங்க ஜாலி. கலிலேயாவிலே இயேசுவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை, பெரிய சவால்கள் இல்லை, பெரிய வேதனைகள் இல்லை, பெரிய மன வருத்தங்கள் இல்லை, பெரிதாக மக்கள் அவரை எதிர்த்து போராடவில்லை. ஆனால் அவர் எருசலேமுக்குள் போக போக அவர் சிலுவையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். அந்த இடைப்பட்ட பகுதியில்தான் இந்த பார்வையற்ற நபர் பார்வை பெறுகிற நிகழ்வு நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் லூக்கா நற்செய்தி, இந்த நிகழ்வுக்கு பிறகு லூக்கா நற்செய்தி, 2ஆ பிரிக்கணும். அப்படிதான் பார்க்கணும் பைபிள். அப்படி பார்த்தாதான் லூக்கா நற்செய்தியாளர் ஏன் இந்த 2க்கும் நடுவுல இந்த நிகழ்வை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். லூக்கா 9:51 பார்க்கிறோம். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல அவர் தீர்மானித்தார். இந்த பகுதிக்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் மிக மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிறவர்களுக்கு ஒரு செய்தியாக, ஒரு பாடமாக இந்த பகுதி அமைகிறது. பார்வையற்றவன் ஏதோ சத்தம் கேட்கிறதே என சொல்லி அவன் என்ன நடக்கிறது என கேட்கிறான். ஏதோ மக்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள், ஏதோ பெரிய கூட்டம் போய்கொண்டிருக்கிறது, ஏதோ நடக்கிறது என்கிற அந்த ஒரு சந்தேகத்தோடு அவன் கேட்கிறான். உடனே அவனிடத்தில் சொல்லப்படுகிறது, நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நாசரேத்து இயேசு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமா? வரப்போகுது. நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமா என கேட்கப்பட்ட அந்த கேள்வி எங்கே? நாசரேத்தில் இயேசு போய் கொண்டிருக்கிறார் என நாசரேத்திலிருந்து தான் நல்லது வந்திருக்கிறது என சொல்லப்படுகிற செய்தி எங்கே? நாசரேத்தரை கேவலமாக பார்த்தவர்கள் இப்பொழுது நாசரேத்திலிருந்து தான் புதுமை நடக்கிறது, நாசரேத்திலிருந்து தான் இரக்கம்
பெருக்கெடுத்து ஓடுகிறது. நாசரேத்திலிருந்து தான் மீட்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. நாசரேத்து தான் மீட்பின் வீடு என சொல்லுகிற அளவிற்கு நாசரேத்து இயேசு போய் கொண்டு இருக்கிறார் என சொல்லுகிறார்கள். உடனே இவன் தாவீதின் மகனே எனக்கு மனம் இறங்கும் என சொல்லி இவன் கத்துகிறான். மக்கள் எல்லோரும் அவனை அதட்டுகிறார்கள், அவனை அமைதியாக இருக்க சொல்லுகிறார்கள். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் இன்னும் உரக்க கத்தினான். அவன் இன்னும் உரக்க கத்தினான். அதுதான் அவனது நம்பிக்கை. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நாசரேத்து இயேசு போகிறார். இந்த வாய்ப்பை நான் விட்டுவிட்டால் இன்னொரு முறை அந்த இயேசுவை நான் பற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் இனி எருசலேமுக்கு போய்விடுவார். இனி எருசலேமுக்கு போனவர் திரும்பி வரப்போவதில்லை. finished, everything is over. வாழ்க்கை முழுக்க நான் குருடனா இருக்கிறத எடுத்துக்கப்பனா இல்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்துவனா? இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன். இதுவரை கலிலேயாவில் இருந்தபோது எனக்கு இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் என்னை யாரும் அவரிடத்தில் அழைத்துச் செல்லவில்லை, அவரும் இந்த பக்கமாக வரவில்லை. இப்பொழுது அவராகவே இந்த பக்கம் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற பொழுது அதுவும் எருசலேமை நோக்கி போகிறார். எருசலேம் என்றால் சிலுவையை நோக்கி போகிறார். சிலுவை என்றால் மரணத்தை நோக்கி போகிறார். மரணம் என்றால் முடிந்து விட்டது, இதோடு திரும்பி வரப்போவதில்லை என்கிற ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் தவறவிட மாட்டேன். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். சில வேளைகளில் அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, நான் ஜெபிக்கிறத பார்த்து கேலி பண்ணுவாங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டதை பார்த்து கேலி பண்ணுவான். உங்களுக்கு வேணும்னா நீங்க மக்களை ஏன் பார்க்குறீங்க? யார் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன? கடவுள் கிடைக்கின்ற பொழுது, கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய கருணையும் இரக்கமும் எனக்கு கிடைக்கின்ற பொழுது அதை நான் முழுமையாக அபகரித்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், அபகரித்துக் கொள்ள வேண்டும். You should grab. எடுத்துக்கணும். அடுத்தவர்கள் இப்படி சொல்லுவார்கள், இன்னார் இப்படி சொல்லுவார்கள், அவர்கள் என்னை பார்க்கிறார்கள், நான் கைத்தட்டுவதை பார்த்து என்னை கேலி செய்கிறார்கள், நான் கையை உயர்த்து ஜெபிப்பதை பார்த்து என்னை இப்படி சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு இந்த பார்வை இல்லாத மனிதன், அவனை அதட்டுகிறார்கள், ஆசுவாசப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் இன்னும் உரக்க கத்தினான். அத்துணை மக்களுடைய சத்தத்தை தாண்டி அவனுடைய குரல் இன்றைக்கு இயேசுவின் காதில் விழுந்தது. அதுதான் முக்கியம். அத்துணை பேர் சுத்தி நிற்பவர்கள் அவனை கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலே அவனுடைய குரல் மட்டும் தனியாக இயேசுவின் காதுகளில் விழுகிறது. இரக்கத்தின் தேவனுடைய பார்வையில் படுகிறது. இரக்கத்தின் தேவனுடைய காதுகளிலே அந்த குரல் விழுகிறது. உடனே அவனை கூட்டிக் கொண்டு வா என சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார். நான் பார்வை பெற வேண்டும் என்கிறான். நீ நம்புகிறாயா என கேட்கிறார். நம்பினான், வாழ்வு பெற்றான், வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு மிக அற்புதமான ஒரு செய்தியை இந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த பார்வையற்ற குருடன் இஸ் பிசிக்கலி பிளைண்ட். அவன் உடல் ரீதியாக அவன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான். அடுத்து கண்டினியூவேஷன்ல பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தியுடைய 19வது அதிகாரத்தை பாருங்க. சோஷியலி பிளைண்ட் ஒருத்தனை ஜீசஸ் நிறுத்துவார். சோஷியலி பிளைண்ட், சமூக ரீதியாக மாற்றுத்திறனாளி. அவன் யாரு வர்றா? சக்கே. பியூட்டிஃபுல். பாருங்களேன் ஜீசஸ் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. 18ஆம் அதிகாரம் இறுதி வசனங்களிலே ஒருவன் பிசிக்கலி பிளைண்ட், உடல் ரீதியாக அவன் மாற்றுத்திறனாளி. அவனுக்கு சுகம் தேவைப்பட்டது, அவனுக்கு ஆண்டவருடைய தொடுதல் தேவைப்பட்டது. அவன் நம்பினான், ஆண்டவருடைய தொடுதலை பார்த்தான், அவன் சுகம் பெற்றுக் கொண்டான். 19வது அதிகாரத்தில் சக்கேயுவை பற்றிய நிகழ்வு பல தடவை நாம் வாசித்திருப்போம். சக்கேயு பிசிக்கலி நாட் பிளைண்ட் பட் சோஷியலி இஸ் பிளைண்ட். சோஷியலி he was ill. சமூக ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். சக்கேயு சோஷியலி டிசேபிள்டு பர்சன் ஆர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் நிகழ்வில்
பார்வையற்ற ஒருவன் என சொல்லப்பட்டிருக்கிற. பேர் இருக்கா? பேர் இருக்கா? பேர் இல்லை. ஆனா 2வது நிகழ்வுல பேர் இருக்கு. சக்கேயுக்கு பேர் கொடுக்கிறார். சக்கேயுக்கு பேர் கொடுக்கிறார். வேணுன்ட்டு அவனுக்கு பேர் கொடுக்குறாங்க. இங்க அங்கே பார்வையற்ற ஒருவன் சுகம் பெறுகிறான். அவனுக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. அவனை வெறுமனே பார்வையற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்திலே இவனும் பாதிக்கப்பட்டவன், இவனும் கடவுளுடைய தொடுதலுக்காக வந்திருக்கிறான். இவனும் கடவுள் அவனை பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறான். கடவுள் தன்னை மீட்க வேண்டும் என வந்திருக்கிறான். தனக்கு ஒரு புது வாழ்வை தர வேண்டும் என சொல்லி வந்திருக்கிறான். பார்வையற்ற இருந்த அவனும் புது வாழ்வுக்காக ஏங்கினான். பார்வை இருந்தும் கூட இழந்து போயிருந்த இவன் புது வாழ்வுக்காக ஏங்குகிறான். இவனுக்கு பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ரொம்ப அழகான ஒரு ஒரு பிட்வீன் லைன்ஸ்ல நீங்க அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு இவன் பார்வையற்ற இவன் சொல்ற வார்த்தை, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே பார்வை இருந்துச்சு. அவனுக்கு பார்வை இருந்தது. அவன் பார்வை இழந்து போனதாக அவன் நம்புகின்றான். ஆகவேதான் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். மீண்டும் என்கிற இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். இழந்து போனதை மீண்டும் நான் பெற வேண்டும். இரக்கத்தின் தேவன் என்ன கொடுப்பார்னா, இழந்து போனதை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு இதுல பார்க்கிறோம். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நான் மறுபடியும் பார்க்கணுங்க. நான் மறுபடியும் பார்க்கணும். நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்வை இருந்தது. பார்வை இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். திடீரென ஏதோ ஒரு காரணத்தால் நான் பார்வை இழந்து போயிருக்கிறேன். நான் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய இருந்திருக்கும். இன்றைக்கு இழந்து போயிருப்போம். சந்தோஷமா இருந்தோம் ஃபாதர் நாங்கள் ஒரு காலத்துல. இன்னைக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நல்ல ஓடு இருந்தோம் ஃபாதர். இன்னைக்கு கொஞ்சம் சறுக்கி போயிருக்கிறோம். ஒரு காலத்துல நல்ல உடல் சுகத்தோடு இருந்தோம் ஃபாதர். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை ஃபாதர். நிறைய இழந்து போயிருப்பீர்கள். இந்த தேவனிடத்திலே இழந்து போனதை பெறுவதற்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு pray for what you lost. pray for what you lost. இன்றைக்கு இந்த பார்வையற்ற நிகழ்வுல அதை தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே மீண்டும் என்றால் இழந்து போனதை மீண்டும் கிடைக்கச் செய்தல். அவன் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினான். அன்புக்குரியவர்களே, இதே ஒரு விஷயத்தான் சக்கேயுல பார்க்கிறோம். சக்கேயு அப்படின்னா பியோர் அப்படின்னு அர்த்தம். சக்கேயு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பியோர், தூய்மையானவர்னு அர்த்தம். யாருக்கு பேருங்க தூய்மையானவனு பேர் வைக்கிறாரு? என்ன குசும்புக்காரல்ல ஜீசஸ், என்ன குசும்புக்காரல்ல. ஒருத்தன் பார்வை இல்லாமல் இருந்தான், அவனுக்கு பேர் கொடுக்கல, அவனுக்கு அது தேவைப்படல. ஆனா சக்கேயுவை பற்றி நமக்கு சொல்வதற்காக, சக்கேயுனுடைய வாழ்க்கை முறை எடுத்து சொல்வதற்காக அவன் பெயரிலிருந்தே அவனது பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவனது கரம் முழுவதும் பாவக்கரை, அவனது இதயம் முழுவதும் பணத்தாசை, அடுத்தவர்களது சொத்துக்களை, அடுத்தவரது பணத்தை அபகரித்துக் கொண்டவன். அப்படி பட்டவனுக்கு பேரு பியோர், தூய்மையானவன் என ஆண்டவர் இங்கே பெயர் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, வரி தண்டு போவரை யாரும் தொடக்கூடாது. சக்கேயுவுக்கு இருந்த பெரிய பிரச்சனை, அவனை யாரும் தொட மாட்டாங்க. சோஷியலி அன்டச்சபிள். சமூக ரீதியாக ஒரு தீண்டாமையை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். சக்கேயு. எத்தனை பேர் தி சோசன் அந்த எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. முடிஞ்சா பாருங்க. தி சோசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. கண்டதை பார்க்கறதுக்கு பதிலாக இது மாதிரி நல்லதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லது. பிக் பாஸ் பார்க்கறதுக்கு பதிலாக தி சோசன் ஓடலையா? இப்போ பிக் பாஸ் நிறுத்திட்டாங்களா? முடிஞ்சிச்சா? சீசன் முடிஞ்சிருக்குல்ல? சரி, அந்த கேப்பில் இதை பாருங்க. தி சோசன் நிறைய எபிசோட்ஸ் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எல்லாத்துலேயும். அதில் சோசன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது, அழைத்தல். ஒரு அப்போஸ்தலருடைய அழைத்தலை பற்றி அதில் வரும். அதில் மிக குறிப்பாக மத்தேயு பற்றிய அழைத்தல் ரொம்ப அழகான ஒரு அழைத்தல். மத்தேயு பற்றி நான் பார்த்தேன், கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. மத்தேயு பற்றிய ஒரு அற்புதமான அழைத்தல்.
சோசன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டீங்க, உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே உங்களை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ அழகான ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜீசஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மத்தேயு என்பவர் யார்? வரி தண்டுபவர் இல்லையா? ஒரு வரி தண்டுபவருடைய பிரச்சனையை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க சோசனில். சனிக்கிழமை வந்துவிடும். சனிக்கிழமை மாலை என்பது என்ன ஆரம்பிச்சிச்சு? ஓய்வு நாள் ஆரம்பிச்சிச்சு. சாத்தானா சாப்பிட ஆரம்பிச்சிச்சா? அதுலேயே சாப்பாடுலேயே கவிதா. சாம்பாரில் சாபத்தா? வெரி குட். ஓகே, நர்ஸு குழப்பி விட்ட பாரு, என்ன எங்கே திரும்ப விட்ட பாரு நீ. குட். இந்த சாபத் ஆரம்பிச்சிடும். அந்த அம்மா சொன்ன மாதிரி சாபத், ஓய்வு நாள் ஆரம்பித்து விடும். ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டால் அவர்கள் உணவு சமைக்க மாட்டார்கள். இந்த மத்தேயு வரி தண்டுபவனும் கூட தன்னுடைய உணவை அவன் தயார் செய்து வைத்துக்கொண்டு யாரோடு ஒருவரோடு போய் சென்று அமர்ந்து உண்ண வேண்டும். அதுதான் சாபத். தனியாக சாப்பிட முடியாது, யார் கூடயா சாப்பிடணும். யார் கூடயாவது போய் அமர்ந்து ஒன்று குடும்பமாக அல்லது நண்பர்களாக இணைந்து உண்ண வேண்டும். இயேசுவும் அதில் போவார். அவங்களுடைய தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போவார். அவர்களோடு அமர்ந்து அந்த ஓய்வு நாள் உணவை உண்பதற்காக அவர் போவார். மத்தேயு வீடு வீடாக கதவை தட்டி, நான் உணவை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து உண்ணட்டுமா என சொல்லி கேட்பான். ஒருவர் கூட வரி தண்டுபவனாக இருக்கிற காரணத்தால் மத்தேயுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சோசனில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அப்படியே கொண்டு போய் நிறுத்துவாங்க. வீடு வீடா அவன் கேட்டு 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 சோர்ந்து போய் கடைசியாக அப்படியே அழகாக காட்டுவாங்க. ஒரு கடற்கரை ஓரத்தில் அவன் அமர்ந்து தனியாக உணவை உண்பான். கேமராவை லைட்டாக திருப்புவாங்க. பக்கத்தில் ஒரு நாய் அவனோடு அந்த உணவை பகிர்ந்து உண்டு கொண்டிருக்கும். வரி தண்டுபவருடைய கஷ்டத்தை காட்டுவாங்க. வரி தண்டுபவர்கள் எந்த அளவிற்கு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாதவர்களாக, சமூகத்திலே ஒரு விரோதியை பார்ப்பவர்கள் போல அவர்களை பார்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு மனவேதனையில் இருந்தவன் தான் சக்கேயு. சோஷியலி டிசேபிள்டு, சோஷியலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள். ஒரு தொழுநோயாலேயே எப்படி தொடக்கூடாதோ அதே போல யூதர்கள் ஒரு வரி தண்டுபவனை தொடக்கூடாது. ஒரு விபச்சாரியை எப்படி தொடக்கூடாதோ அதே போல வரி தண்டுபவனை தொடக்கூடாது என சொல்லி அவர்கள் சக்கேயுவை பார்த்தார்கள். சக்கேயுவிடம் பணம் இருந்தது, சக்கேயிடம் வேலை இருந்தது, சக்கேயிடம் பணத்திற்கு வட்டி கொடுக்கிற பழக்கம் இருந்தது. எல்லாம் இருந்தும் கூட அவனுக்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், மரியாதை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், எவனும் மதிக்கலைன்னா அப்புறம் என்ன? சக்கேயு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறான். அவன் இயேசுவை பார்க்க விரும்புகிறான். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறான், நம்புகிறான். நான் இயேசுவிடம் போனால் வாழ்வை பெற்றுக்கொள்வேன். நான் இயேசு கிட்ட போனேன்னா எனக்கு வாழ்க்கை கிடைச்சிடும். நான் இதற்கு முன்னால் வரி தண்டுபவனாக மாறுவதற்கு முன்னால், இந்த வேலைக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு மரியாதையோடு இருந்தேனோ அதை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்புகிறான். நம்பியதால் இயேசுவை பார்க்க விரும்பினான். சக்கேயு இயேசுவை தேடி போனான். உடனே அவன் ஓடிப்போய் குட்டையாய் இருந்ததால் அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொள்ளுகிறான். It transcends his limitation. ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு ரொம்ப முக்கியம் accept your limitation. முலாம் போடாத, ஏமாத்தாத, கடவுள் முன்னாடி ஏமாத்தாத, கடவுள் முன்னாடி மேக்கப் போட்டு ஏமாத்தாத. நீ இருக்கிற மாதிரி கொடு கடவுளுக்கு. நான் நல்லவன் சொல்லி ஏமாத்தாத. நான் என்னவாக இருக்கிறேனோ அதை அப்படியே ஆண்டவரிடம் அப்பட்டமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சக்கேயு பண்றான். He accepts his limitation. இத்தனை நாள் குட்டைன்றது அவனுக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது அவனுக்கு. இத்தனை நாள் எத்தனை பேரும் குட்டையாக இருந்தாலும் கூட அவன் அத்தனை பேரிடத்திலே பணத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களை நடுத்தெருவில் விட்டு சென்றவன். அப்போதெல்லாம் உயர்ந்த எண்ணத்தோடு இருந்தவன், அப்போதெல்லாம் கர்வத்தோடு இருந்தவன், ஆணவத்தோடு இருந்தவன். இப்பொழுது ஆண்டவனுக்கு முன்னால், கடவுளுக்கு முன்னால் அவன் ஒன்றுமில்லை, அவன் குட்டை. He accepts his limitation. அவனுடைய லிமிட்டேஷனை அவன் ஏற்றுக்கிறான். எங்க என்னைக்கு நம்முடைய லிமிட்டேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம மேலே மேலே உயர்ந்து போவோம். இன்னைக்கு நாம் நம்மளை ஏற்றுக்காம, நமது வாழ்க்கையை ஏற்றுக்காம, நம்முடைய தினசரி வாழ்க்கையை ஏற்றுக்காம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமோ அன்றைக்கு கீழே விழுந்து கொண்டே இருப்போம். சக்கேயுடைய லைஃப்பில் நாம் பார்க்குறோம். அவன் பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டான், ஆனால் இயேசு அவனை பார்த்தார்.
சக்கேயு பார்க்கணும்னு ஆசைதான் பட்டான். ஆனால் இயேசு அவனை பார்த்தார். சக்கேயுவே, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்றைக்கே உனக்கு என்ன மீட்பு. நல்ல கல்வனுக்கு சிலுவையிலே கிடைக்க போகிற அந்த மீட்பை சக்கேயுவுக்கு முன்னதாகவே கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. நம்பினால் இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வு கிடைக்கும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக புது வாழ்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு சேர்த்து என்னுடைய இயலாமையை நான் ஏற்றுக்கொண்டால், நான் இருப்பது போல் கடவுளுக்கு என்னை ஒப்பு கொடுத்தால், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டால், நான் ஒரு நல்லவனாக நல்லவளாக வாழ ஆரம்பித்து விட்டால் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறேன். அதுதான் இந்த 2 நிகழ்வுகளில் நாம் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அவன் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டான். இயேசு அவனை பார்த்தார், பெயர் சொல்லி அவனை கூப்பிட்டார். பைபிளில் எங்கெங்கெல்லாம் பேர் வருதோ அப்போ ரொம்ப ஸ்பெஷல்னு அர்த்தம் கடவுளுக்கு. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். கடவுளே, என்னை பெயர் சொல்லி கூப்பிடுப்பா, உன் வாயில என் பெயரை உச்சரிப்பா. ஆனால் தான் கிறிஸ்டியன் நம்ம வைக்க சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு சர்வேஷ், தர்வேஷ், இஷ்லே வச்சுன்னு போனேன். சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை வச்சுட்டு போனால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய பெயரை வைக்க வேண்டும், புனிதர்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும். பைபிள்ல இருக்கு. அதுதான் இங்க பாருங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து எப்பொழுது உன் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுது நீ மாற்றி அடைகிறாய், நீ விடுதலை பெறுகிறாய், நீ மாண்புக்குரியவனாக மாறுகிறாய். இன்றைக்கு சக்கேயுக்கு அது நடக்குது. சக்கேயுவே, இறங்கி வா அப்படின்றார். பைபிள்ல ஒரு தடவை பேர் வந்துச்சுன்னா உன்னை கடவுளுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். பைபிளில் 2 தடவை பேர் வந்துச்சுன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். பைபிளில் 3 தடவை வந்துச்சுன்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். மோசே, மோசே, கடவுளுக்கு பிடிக்கும். மார்த்தா, மார்த்தா, கடவுளுக்கு பிடிக்கும். எலியா, எலியா, கடவுளுக்கு பிடிக்கும். சக்கேயு, சக்கேயு, இறங்கி வாயா, கடவுளுக்கு பிடிக்கும். சர்வேஷ்னு வச்சா எப்படி கடவுளுக்கு பிடிக்கும்? அவருக்கே வாயில வராது இஷு. இன்னைக்கு பெயர்கள் நம்ம எல்லாம் பாருங்களேன், என்ன பேர் வைக்கிறோம்? ஜாதகத்தை பார்த்து பேர் வைக்கிறது, இல்லைன்னா அப்பா பேர்ல இருந்து கொஞ்சம் அம்மா பேர்ல இருந்து கொஞ்சம் போட்டு ட்விங் டிங் பங்குன்னு வருது. அது என்ன பண்றது? அதை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ பெயர்களை, புனித பெயர்களை, புனிதருடைய பெயர்களை நாம் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்கினவர்களே, எக்ஸ்ட்ரீம்லி லவ்ட். இன்றைக்கு ஆண்டவனை அவன் நம்பினான், எக்ஸ்ட்ரீம்லி லவ்ட் பர்சனாக வாழ்வை பெற்றுக்கொண்டான். சாமுவேல், சாமுவேல் என சொல்லி இறைவன் அழைத்தது போல இந்த மாலை பொழுதுநிலே உங்கள் எல்லோரையும் இன்றைக்கு அழைக்கப் போகிறார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் மத்தியில் எழுந்தல் இருக்கிறார். இன்றைக்கு அந்த காதுகளை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் உங்கள் பெயரை சொல்லி கடவுள் அழைக்கக்கூடும். உங்களை தன்னுடைய அன்புக்குரியவராக, தனது மரியாதைக்குரியவராக, தன் மாண்புக்குரியவராக, தன்னுடைய விடுதலையை சுவாசிக்கக்கூடியவராக, உங்களுக்கு குணப்படுத்தலை தரக்கூடியவராக, உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துபவராக, உன்னை சேற்றிலிருந்து தூக்கி நிறுத்தி அழகு பார்ப்பவராக இன்றைக்கு இறைவன் உங்களை பார்க்க போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இறை இரக்கத்தின் நேரமாக இந்த மாலை பொழுது மாற வேண்டும் என சொல்லி எல்லோரும் எழுந்து நின்று அந்த தெய்வன் இடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நம்முடைய துன்ப துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என சொல்லி, ஆண்டவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என சொல்லி இந்த ஆராதனையினுடைய இறுதி மணித்துளிகளுக்கு வந்திருக்கின்றோம். இரக்கத்தின் தேவனை அனுபவிக்கிற நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு எந்த ஜெபத்தை நீங்கள் ஏந்தி வந்திருக்கிறீர்களோ அந்த ஜெபம் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். எந்த ஜெபத்தை நீங்கள் ஏந்தி வந்திருக்கிறீர்களோ அந்த ஜெபம் கேட்கப்படும். என்னை தேவன் பெயர் சொல்லி அழைத்து, என் மகனை, என் மகளை பெயர் சொல்லி அழைத்து, என் குடும்பத்தை பெயர் சொல்லி அழைத்து அவர் ஆசிர்வதிக்க போகிறார். நான் நம்புகிறேன், நான் நலம் பெறுவேன். நான் நம்புகிறேன், நான் வாழ்வு பெறுவேன். நான் நம்புகிறேன், நான் விடுதலை பெறுவேன். நான் நம்புகிறேன், நான் சுகம் பெறுவேன். நான் நம்புகிறேன், வாழ்வை பெற்றுக்கொள்வேன் என சொல்லி ஜெபித்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்தோடு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
இயேசுவோடு வாழ்ந்தால் வெற்றி. இயேசுவின் பெயரை உச்சரித்தால் விடுதலை. இயேசுவை நம்பினால் வாழ்வு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யார் என்னென்ன சொன்னாலும் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வை நான் வாழப் போகின்றேன். நான் இயேசுவை நம்புகின்றேன். முழுமையாக அவர் மீது விசுவாசம் கொள்கின்றேன். முழுமையாக அவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, என் குடும்பத்தினுடைய பாரங்களை, சுமைகளை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் செய்கின்ற தொழிலை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அந்த தேவன் எனக்கு வாழ்வு தருவார் என்கிற நம்பிக்கையோடு இரக்கத்தின் தேவனிடத்திலே ஜெபித்து பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கொடுத்து பாடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெபத்தோடு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றிக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இரண்டு கரங்களையும் வரித்தவர்களாக அந்த தேவனிடத்திலே தனிப்பட்ட விதத்தில் ஜெபியுங்கள். இந்த ஆராதனையுடைய இறுதி மணித்தூள்களுக்கு வந்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை வானுயர உயர்த்தி ஆசீர் வழங்கப்பட போகிற நேரம் இது. இந்த அற்புதமான வேளையிலே எப்படி அந்த பிறவி குருடன் யார் போய் கொண்டிருக்கிறார்கள் என சொல்லி கேட்டான். நாசரேத்தர் இயேசு என சொன்னார்கள். உடனே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, யார் என்னை மிதித்து துன்புறுத்தினால் கூட பரவாயில்லை, நான் அவரை விடமாட்டேன், அவரது கரங்களையும் கால்களையும் பற்றி கொள்வேன், இத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலே அவரது காதுகளில் விழும்படி சத்தமாக உரக்க கூப்பிடுவேன் என சொல்லி தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் ஐயா என சொல்லி கத்துகிறான். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் ஐயா என சொல்லி கத்துகிறான். சக்கேயுவை பாருங்கள், இத்தனை நாட்கள் பெருத்த மதிப்போடு பெரும் பெருமையோடு அவன் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் எல்லோரையும் அதட்டிக் கொண்டும் பிதட்டிக் கொண்டும் துன்புறுத்திக் கொண்டும் பயமுறுத்திக் கொண்டும்
பணத்தை பிடுங்கிக் கொண்டும் அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு இந்த பக்கமாய் வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் தன் இயலாமையை உணர்கிறான். தான் குட்டையாய் இருக்கிறேனே, இத்தனை நாட்கள் எந்த மக்கள் மத்தியிலே நான் பெரும் பணக்காரனாக என்னை காட்டிக்கொண்டேனோ, யாரெல்லாம் என்னை பார்த்து பயந்தார்களோ அச்சமுற்றார்களோ, இப்பொழுது நான் குட்டையாய் இருக்கிறேனே என சொல்லி மரத்தின் மீது ஏறுகிற வேளையிலே என்னை பார்த்து சிரிப்பார்களே, கேலி செய்வார்களே, அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன், நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன். பிறவி குருடன் இழந்ததை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். சக்கேயுவும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். இரண்டு பேரும் தன் இயலாமையை கடந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறார்கள். இயேசுவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம்புகிறேன் கடவுளே, நம்புகிறேன் தேவனே, மனம் இறங்கும் ஐயா என சொல்லி கதறி அழுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் பார்வை இரண்டு பேர் மீதும் விழுகிறது. இரண்டு பேரும் தங்கள் நம்பிக்கையால் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். மகனே மகளே, நம்பிக்கையோடு ஜெபி, நம்பிக்கையோடு ஜெபி. தாவீதின் குமாரனை அழைத்து ஜெபி, தாவீதின் குமாரனை அழைத்து ஜெபி. வாய் திறந்து இயேசுவை கூப்பிடுங்கள், வாய் திறந்து இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசுவே வாருமப்பா என சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் ஐயா என சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே எங்களை தொடும் ஐயா என சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே எங்கள் குடும்பத்திற்குள் கலந்து வாரும் ஐயா என சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு வாழ்வு தாரும் ஐயா என சொல்லி கூப்பிடுங்கள். இதோ ஆண்டவர் உன் மத்தியிலே இறங்கி வரப்போகிறார். இதோ ஆண்டவர் உன் மத்தியிலே இறங்கி வரப்போகிறார். தாவீதின் குமாரனை அழைத்து இந்த வேளையிலே ஜெபியுங்கள். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என சொல்லி பாடல் வரிகள் பாடப்படுகின்ற பொழுது நான் நற்கருணை ஆண்டவரை சுமந்து உங்கள் நடுவில் வருகின்றேன். இதோ ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருகின்ற பொழுது அந்த பார்வையற்ற குருடனை போல, அந்த சக்கேவை போல நீங்களும் எப்பேற்பட்ட சுகத்தை பெற வேண்டும், எப்பேற்பட்ட பலனை பெற வேண்டும், எப்பேற்பட்ட புது வாழ்வை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ அதை அந்த ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த இறை இரக்கத்தின் நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை நிரம்ப பெற்றுக்கொள்ளுங்கள்.